ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க சாம்பார் செய்கிறதுக்கு. நான் வந்துட்டு ரேஷன் பருப்பும் கடை பருப்பு சேர்த்து தாங்க போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா வரும். ஸோ இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது கூட வந்துட்டு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு இப்போது தண்ணி ஆட் பண்ண போகிறேங்க. ஓகே, 1 கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1/2 கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்தேன். ஸோ நம்ம மூடி வச்சுட்டு நல்லா விசில் வந்துடட்டோங்க. நல்லா வெந்துடும். ஸோ மீடியமில் வச்சு நல்லா ஒரு 5-6 விசில் வந்துச்சு அப்படின்னா சூப்பராக வெந்துடுங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம் நல்லா. ஓகே, எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வருது பாருங்கள். ஓகே, இது ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார் தான், எல்லாருமே செஞ்சுருவீங்க. பட் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறமா வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோங்க. ஸோ அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சீக்கிரமாக வதங்கிடும். ஓகேங்க, இது கூட வந்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வந்துட்டு ஒரு சின்ன சைஸு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சின்ன சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த பருப்பு அளவுக்கு இது வந்து ரொம்ப போதுமானதாக இருக்குங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை நீங்கள் வதக்கி விடும்போதே அந்த முருங்கைக்காய் மாங்காய்லாம் அப்படியே கொஞ்சம் வெந்துடும். இங்கே பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம நல்லா ஸ்மாஷ் மட்டும் பண்ணி விட்டால் போதுங்க. ஓகே, நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டாச்சு. இது கூட வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போது சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறேன் இது கூட. ஓகே, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு நம்ம புளி தண்ணியை வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பருப்பில் ஊற்றிடுவாங்க. பட் நீங்கள் இந்த காயிலே ஊற்றுங்க, டேஸ்டியாக இருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. காயெலாம் வேகட்டும். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா அந்த மாங்காய்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. முருங்கைக்காய் மாங்காய்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பருப்பில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் கொதிச்சா போதுங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அந்த பருப்பு, அந்த முருங்கைக்காய் காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது கூட வந்துட்டு நம்ம கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, சூப்பரான சுவையான முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி.